குளோரியா, கோழையாக இராதே, திரும்பி வா. நான் அந்த முடிவற்ற அன்பை நோக்கி மேலே போக போக வெள்ளம் போல் அன்பு என்னை சூழ்ந்து கொண்டது. அந்த பேரொளியை நெருங்கிய போது அது ஒரு இதயத்திலிருந்து வந்து கொண்டிருந்தது. அதுதான் இயேசுவின் திரு இருதயம். 2 அழகிய மரங்களையும் ஒரு அருமையான ஏரியையும் வாழ்வு தரும் தண்ணீரையும் கண்டேன். அந்த அழகான தோட்டம் முடிவில்லாத அன்பினால் நிறைந்திருந்தது. அந்த இதயத்தின் காயம்தான் தோட்டத்தின் நுழைவாயில். என்று நுழைய முயன்றபோது என் கணவரின் குரல் என்னை தடுத்தது. குளோரியா, எங்களை விட்டு போய்விடாதே. குளோரியா, திரும்பி வா. நமது குழந்தைகளை நினைத்துப்பார். கணவரின் கதறல் சத்தம் அது. பேரன்பின் தோட்டத்துக்குள் நுழைய மேலேறி சென்ற என்னை அந்த குரல் தடுத்து நிறுத்தியது. கணவரை பார்த்தேன். இரத்தம் வடிய அவர் கதறி அழுவதை கண்டேன். சகோதர சகோதரிகளே, திருமண அருள் அடையாளம் எவ்வளவு உன்னதமானது! கடவுளுடைய அன்பை அனுபவித்து கொண்டிருந்த என்னை அவருடைய குரல் ஈர்த்தது. வெட்கத்தை விட்டு சொல்ல வேண்டுமென்றால் நான் அவரை அன்பு செய்ததால் அல்ல, மாறாக திருமண அருள் அடையாளத்தின் வல்லமையால் தான் அவரை திரும்பி பார்த்தேன். உண்மையை சொல்கிறேன், அந்த நேரத்தில் என் திருமண வாழ்வு மிக மோசமான நிலையில் இருந்தது. நான் ஒரு பெண்ணியவாதி, பெண்களின் அரண். நான் திருமணம் செய்து கொண்டது வருத்தத்திற்குரியது. ஏனெனில் பெண்கள் யாருக்கும் அடிமையாக இருக்க தேவையில்லை. பெண்கள் முட்டாள்களாக இருக்கக்கூடாது. நம்முடைய அம்மாக்களின் காலத்தில் கணவன் என்ன செய்தாலும் கீழ்த்தரமாக, முரட்டுத்தனமாக, குடிகாரராக, இன்னும் நாயாக எப்படி நடந்து கொண்டாலும் பொறுத்து கொண்டார்கள். அந்த காலம் முடிந்துவிட்டது. இப்படித்தான் நான் தீர்மானமாக இருந்தேன். ஒரு கணவன் தன் மனைவிக்கு உண்மையாயில்லையெனில் மனைவியும் கணவருக்கு உண்மையாயிருக்க தேவையில்லை. அப்படிப்பட்ட மோசமான மனிதரோடு அவரை சார்ந்து வாழ்வதை விட திருமண உறவில் இருந்து வெளியேற வேண்டும். வேலைக்கு போய் சம்பாதித்து சொந்த காலில் நிற்க வேண்டும். அதுதான் என் குறிக்கோள். வேறு எதையும் என்னால் சகித்து கொள்ள முடியாது. நான் திருமணம் முடித்திருந்ததோ ஆணாதிக்க மனநிலை கொண்ட மனைவி மீது ஆதிக்கம் செலுத்துகின்ற ஒரு குடிகாரரை. என் திருமண வாழ்வு எப்படி இருந்திருக்கும் என நீங்களே யூகிக்க முடியும். தொடக்கத்தில் இருந்தே அது சாவுக்கான போர்க்களம்தான். ஆம், அன்பை அழிக்கின்ற போர்க்களத்திற்கு எங்களை அர்ப்பணித்து கொண்டோம். எப்படி தெரியுமா? ஒருவரை ஒருவர் அவமானப்படுத்துவதில் தொடங்கி வார்த்தை ஆயுதத்தால் மாறி மாறி காயப்படுத்தி கொண்டோம். எந்த அளவுக்கு சென்றதென்றால், நாங்கள் இருவரும் சந்திக்கும்போது யார் யாரை அதிகமாக காயப்படுத்தினோம், அவமானப்படுத்தினோம் என்று கணக்கு பார்ப்பதில் தீவிரமானோம். அவர் என்னை உருவக்கேலி செய்வார். ஏ குந்தாணி, குண்டு பக்கோடா, உன் இடுப்பை எங்கே காணோம் என்று அவமானப்படுத்துவார். நானும் நீ ஆம்பளையே இல்லை, எதற்கும் லாயக்கற்றவன் என்று பதிலடி கொடுப்பேன். இந்த போர்க்களத்திற்கு நடுவில் பிறந்த எங்கள் 2 குழந்தைகளும் பரிதாபம். தொடர்வோமா நண்பர்களே?